வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நாட்டில பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பிள்ளையானுடைய நகர்வுகளும் பல வகையிலான பல கேள்விகளையும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய விசாரணைகளையும் துரிதப்படுத்தி இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்லுகின்ற பொழுது, பிள்ளையனால பல சிக்க போகிற முக்கிய புள்ளிகள் அதை காவல்துறையினர் உறுதிப்படுத்துகின்றார்கள் என்கின்றவாறான பல தலைப்புகளில் செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். சந்தேக நபர்கள் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு இணங்க 72 மணி நேரம் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மூவரில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய உறவினர் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கல்முனை பகுதியில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் புஷ்பகுமார், இனிய பாரதி மற்றும் ஒரு நண்பரான சிவலிங்கம், தவசீலன் ஆகியோர் இதுக்கு முந்தைய நாட்களில் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் பிள்ளையானிடம் நடந்த விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் என்றும், அது தொடர்பாக பல கொலை வழக்குகளின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதையும் தாண்டி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விசாரணையானது மேலும் துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பான விசாரணைகள் சமீபத்திய நாட்களில் தொடர்கின்றன. மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை கவனம் செலுத்துகின்ற நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தான் பல அவருடைய நெருங்கிய நண்பர்கள் பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பகுதியில் ஒரு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு இளைஞர் சுட்டுக் கொன்ற சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 2008ஆம் ஆண்டு காத்தாங்குடி பகுதியில் புலனாய்வு அதிகாரி சுட்டுக் கொன்றதில் பிள்ளையானின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் சொல்கிறார்கள். மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் விளைவாக இருவர் மரணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2007 தொடக்கம் 2008 காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபரை கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு பகுதியில் நடந்தாகவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு குளப்பகுதி வழியாக படகுல பயணித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தகவல்கள் அனைத்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனதும் மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் வழக்குகளுக்கு கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதன்படி கிழக்கு மாகாணம் முழுவதும் பல முகாம்களை பிள்ளையான் நடத்தி வந்ததாகவும் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த முகாம்களில் தற்போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்கின்ற பொழுது, இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சார்ந்தான வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் வவுனியால காவல்துறையினருடைய அராஜகம் இடம்பெறுகிறது என்கின்ற விடயத்தை சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதேச சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு வவுனியா ஓமந்தை பகுதியில் காவல்துறையினர் தனியார் காணிகளை அடர்த்தாக கைப்பற்றி வருவதாகவும் அந்த கைப்பற்றியவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் ராமநாதன் அர்ஜுனா சொல்லுகிறார். இன்றைய அமர்வில் கலந்து கொண்டுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை பார்த்திருந்தோம். இந்த விவகாரம் பாரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் இன்றைய தினம் கூட காவல்துறையினர் அங்கு சென்று எல்லை அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தமை இங்கே நாம் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அவர் மட்டுமின்றி இன்றும் பேச பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம், அதாவது இராணுவத்தினர் அடாத்தாக தமிழருடைய காணிகளை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான். அதுக்கு சான்றுகள் இன்னும் பல இருக்கின்றன என்பதையும் இந்த இடத்தில் நாம் முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம். சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய வழக்குகளில் எவ்வாறான நகர்வுகள் செல்ல போகின்றது. உண்மையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீதான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட, அதாவது பேராசிரியர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட அந்த சம்பவம் சார்ந்தும் அதனுடைய விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டவர் தற்பொழுது பெரிய அளவிலான குற்றங்களுக்கு அவரே வாக்குமூலம் வழங்கியிருப்பதாகவும் அவருடைய அந்த விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் கூறி அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் சார்ந்தான அனைத்து விதமான செயற்பாடுகளும் தற்பொழுது உன்னிப்பாக புலனாய்வுத்துறையினரால் அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவனேச சந்திரகாந்தனுடைய வழக்குகள் இல்லாட்டி அவருடைய பதிவுகள்கிட்ட அவருடைய விசாரணைகளில் எவ்வாறான ஒரு திருப்புமனை வரப்போகிறது, இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தினால் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு தான் என்ன என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதினோடாக சந்திப்போம். வணக்கம்.